ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கதைக்குள்ள போலாமா? ஒரு அழகான சிம்பிளான ஸ்டோரி. ஆமா, இது தினமும் நீ சொல்றது தானே. அட, கதைய சொல்லல, அழகான சிம்பிளான கியூட்டான. ஆமாங்க, நாம சொல்ற விஷயம் நல்லதுன்னு நம்ம முதல்ல நம்பணும். அப்பதான் அதை தைரியமா சொல்ல முடியும். அதை கேட்கறவங்களும் கான்பிடென்டா கேட்பாங்க. நான் சொல்ற கதை நல்ல கதைன்னு எனக்கு ரொம்பவே கான்பிடென்ட் இருக்கு. சோ கதைக்குள்ள போலாமா? ஓகே. ஒரு மடத்துல குருவும் சீடர்கள் சிலரும் சந்தோஷமா தங்களுடைய கல்வி அறிவை வளர்த்துக்கிட்டு நல்ல விதமா வந்துகிட்டு இருந்தாங்க. இரு குரு சிஷ்யனா? எதை சொல்ல வர? ரஜினி பிரபுவா? அட, ஸ்டூடெண்ட் டீச்சருங்க. நீங்க வேற எங்கேயோ போறீங்க. அப்படியா? நல்ல விதமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்ற. நீ ஸ்கூலோட கதையெல்லாம் கேட்டது இல்லையா? டேய் மவனே, இல்ல சாரி, ஹலோ ஸ்டூடெண்ட் எந்திரி அப்படின்னு டீச்சர் சொல்லுவாரு. சொன்ன உடனே ஏன்ஸ்டன் சொல்லியா உடனே சொல்லுவான். அதே ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன கேள்வி, பதில் சொல்லு பாப்போம். சொல்லி தொலை, விடவா போற இப்படின்னுவான் இவன். டாய், ஒழுங்கா பதில சொல்லல குச்சி பிஞ்சிடும், என் கையில கூடியாத நானே உடைச்சு கொடுக்குறேன் அப்படின்னுவான் இவன். இப்படிதானுங்க கதைக்குள்ள போவோம். அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஆனா குரு சிஷ்யர்கள் அந்த மாதிரி கிடையாது. ஆனா கடைசி வரைக்கும் அந்த டீச்சர் என்ன கேள்வி கேட்டாரு நீ சொல்லவே இல்லையே. சொன்னா கோவப்படுவீங்க. சரி சொல்றேன். அந்த டீச்சர் என்ன கேட்டாருன்னா, ரெண்டோ எத்தனைன்னு கேட்டாராம். அதுக்கு ஸ்டூடெண்டோட பதில் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதான் சொல்லுவியா ரெண்டுன்னு, அப்புறம் என்னையா கேள்வி வேற கேக்குறேன்னு இவன் சொன்னானா. இப்படிதான் இந்த காலத்து ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸோட ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது ஒரு மாதிரி கடுப்பா இருந்தாலும் ஜாலியா தான் இருக்கு. ஆனா குரு மடத்துல ரொம்பவே ஒழுக்கமான சில சீடர்கள், இல்ல பல சீடர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. மத்த நாடுகள்ல எதுவும் நடக்குதோ என்னவோ எனக்கு தெரியாது. பட் நான் சொல்ற மடத்துல குருவை மிஞ்சின சிஷ்யர்கள் நல்ல விதமா நல்ல வகையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சீடன் என்ன பண்ணானா, தெருவுல ஒரு பைத்தியக்காரன் எல்லாரும் போற வரவங்க எல்லாம் கல்ல விட்டு அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தானா. இவனுக்கு பாவமா இருந்துச்சுன்னு சொல்லி அவரை அந்த மடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். மடத்துக்கு கூட்டிட்டு வந்த உடனே குரு என்ன பண்ணாருன்னா, ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அவரை இந்த மடத்தோட மூலையில உட்கார வச்சு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுங்க. ஆனா அவரை சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி அவர் என்ன செஞ்சாலும் நீங்க திருப்பி எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. அவர் கல்ல விட்டு அடிக்கிறாரு, அவர் கத்துறாரு, எதுக்குமே நீங்க ரிப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாராம். சரி, குரு சொன்னதுக்கு அப்புறம் பேச்சு என்ன இருக்குன்னு சொல்லி சிஷ்யர்களும் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா அவர் என்ன செஞ்சாலும், ஆரம்பத்துல அவர் என்ன பண்றாருன்னா சாப்பாடை விட்டு அடிக்கிறது, கல்ல விட்டு அடிக்கிறது, தண்ணியை ஊத்துறது, இந்த மாதிரி எல்லா சேஷ்டைகளும் அவர் பண்றாரு. ஆனா அங்க இருக்கிற சிஷ்யர்கள் அவங்க வேலையை பாத்துக்கிட்டாங்க. அப்படி ஒருத்தர் இருக்காரு, அவர் அதை பண்றாருங்கிறதே அவங்க காமிச்சுக்கல. சோ நாட்கள் போக போக அவருடைய குணத்துல மாறுதல் ஏற்படுது. அதாவது அந்த பைத்தியக்காரரோட குணத்துல மாறுதல் ஏற்படுது. என்ன யோசிச்சாரோ தெரியல, பயப்புல டக்குன்னு போய் குரு கிட்ட, குருநாதரே எனக்கும் தியானம் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்டாரு. பைத்தியம் தெளிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்பவுமே இந்த உலகத்துல திபெத்திய நாட்டுகள்ல இந்த மாதிரி புத்தர் கோவில்கள்ல இதை கடைபிடிக்கிறாங்களாம். அதாவது மனநலம் குன்றியவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மெத்தட், அதாவது எதிர்வினை இல்லாம போறது. இது இப்பவுமே தமிழ்நாட்டுல இந்தியால ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற கதைடி. என்ன இப்படி ஒரு கதையா? எனக்கு புரியலையே. ஆமா பின்ன, பொண்டாட்டிங்க புருஷனை வருன்னு வறுத்தெடுக்கும் போது அப்படியே சர்வஸ்வரூபமா அமைதியின் உருவமா புருஷனுங்க ரிப்ளை பண்ணுவாங்க. கட்டியவே கிடையாது. வடிவேல் படத்துல சொல்லுவாங்களே, அவ என்ன அடிக்க என்ன வடிக்க, அவ என்ன அடிக்க, மொத்தத்துல நீ அடிக்க மாட்ட. இதெல்லாம் நடக்கிற கதையா? ஜஸ்ட் லைக், இது வாழ்க்கைக்கு மட்டும் கிடையாதுங்க, நீங்க ஜெயிக்கிறதுக்கான விஷயத்துக்கும் இது ரொம்ப பெரிய பொருத்தமான விஷயம். நம்ம தலைலாம் அடிக்கடி சொல்லுவாரே, அமைதியா இருங்க. இல்லையே, இது யாரோ சாமியா சொன்ன மாதிரி இருக்கே. இல்லைங்க, இப்போ உங்களை ஒருத்தர் 10 வார்த்தை சொல்லி திட்டுறாருன்னா நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம இருங்க. அதுக்கு பதிலடியா ஜெயிச்சு காட்டுறத மட்டும் குறிக்கோளா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மள பிடிச்சவங்களை விட நம்மள பிடிக்காதவங்க தான் இந்த உலகத்துல அதிகம். அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? நம்ம ஒண்ணு பண்ணலாம், அவங்க என்ன பேசினாலும் மலைய பார்த்து நாய் குறைக்குதுங்கிற பட்சத்துல அந்த மலைக்கு அதால ஒரு புல்லு கூட நஷ்டம் கிடையாது. ஆனா இந்த நாய்க்கு கத்துற கத்துக்கு தொண்டை வலி செத்து போகும். ஜஸ்ட் லைக், நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும், உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, அதை அடையணும்னா உங்களை யாரு என்ன எப்படி சொன்னாலும் ரிப்ளை பண்ணாதீங்க.
ஏன்னாக்கா நீங்க ஒருத்தர் மேல ஒரு கல்லை விட்டு அடிக்கிறீங்க, திரும்பி அவர் ஒரு கல் அடிக்கிறாரு, நீங்க திரும்ப 2 கல் அடிப்பீங்க, அடுத்தவர் 3 கல், இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். 2 தடவை உங்க மேல ஒருத்தர் கல் அடிக்கும் போது நீங்க திரும்பி ரிப்ளை பண்ணலாம். 3வது கல் வர்றதுக்கு 99% வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க தான் அங்க பிரச்சனையே இல்லாம பண்ணிடுறீங்களே. ரொம்ப சிம்பிள். கதை ரொம்ப பிடிச்சிருக்கா இல்ல கொஞ்சம் பிடிச்சிருக்கா? நீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் சந்தோஷமா கதை சொல்லுவேன், பிடிக்கலன்னு சொன்னா உங்களை பிடிக்க வைக்கிற அளவுக்கு சந்தோஷமா கதை சொல்லுவேன். நான் கதை சொல்றதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கேன். கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? சரி, அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி.